அன்புள்ள நேயர்களே வணக்கம். மாசி மகம் செவ்வாய்க்கிழமை வருது. இந்த மாசி மகம் அன்னைக்கு கிரகணமும் வருது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மகத்தில் என்ன பண்ணணும், ஏன்னா இந்த மகத்துக்குன்னுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லையா, அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் இருக்குது இல்லையா. இந்த மகம் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். மக நட்சத்திரம் என்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம். அந்த கேது பகவான் ஞானத்தை குறிக்கக்கூடியவர். அந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இது மூணும், மகம் பூரம் உத்தரம். இந்த உத்தரத்தில் ஒரு பாதம் இருக்குது, மகத்தில் 4 பாதம், பூரத்தில் 4 பாதம். இவைகளெல்லாம் சிம்ம ராசியில் இருக்குது. சிம்ம ராசிங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ இந்த மாசி மகம் என்பதே பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. கும்பராசி என்பது லாப ராசி, நம்முடைய சந்தோஷத்தை, அதிகப்படியான சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. வாழ்க்கையினுடைய எல்லா அனுபவங்களையும் முடிந்த பிறகு அந்த 12வது ராசியான மோட்ச ராசிக்கு நம்ம சொல்கிறோம். இந்த லாப ராசியிலிருந்து இந்த சிம்ம ராசி பார்க்கப்படுது. அதுதான் கும்பத்தில் இருந்து எல்லா கிரகங்களும் இந்த சிம்மத்தை பார்க்கிறது. சூரியனும் சந்திரனும், சூரியன் கும்பத்தில் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க, அதுவும் அந்த மக நட்சத்திரத்தில் இருக்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, அதுதான் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்குத்தான் இந்த மாசி மகம். ஆசைகளெல்லாம் நிறைவேறவும், பிரார்த்தனைகள் நிறைவேறவும், பூர்வ புண்ணிய பலன் சித்திக்கவும், சந்தோஷம் பரம சந்தோஷமாக மாறவும் இந்த மாசி மக தீர்த்தவாரி அந்த பகவானோடு சேர்ந்து அதை பார்த்து ரசித்து அந்த தீர்த்தத்தை நம்ம புரோஷனம் பண்ணிக்கிறதோ இல்லை அந்த தீர்த்தம் ஆடுவதோ மிகச்சிறந்த பலனை தரும். பொதுவாகவே இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையில் எல்லா கோயில்களிலையுமே பெரும்பாலும் தீர்த்தவாரி இருக்கும். அதுவும் ஒரு சமூக ஒரு விழா இது. அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த தீர்த்தவாரியிலே கலந்து கொள்வார்கள். பெருமாள் கோயிலேருந்து அவர் தீர்த்தவாரியில் வந்து கலந்து கொள்வார். சிவ கோயில்களில் இருந்து தீர்த்தமாடுறதுக்காக வருவாங்க. இப்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு பக்கம் இது வைதிக விழாவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நெடுஞ்சாலையிலேயோ இல்லை முக்கியமான சாலைகள், கடற்கரையை நோக்கி செல்கின்ற சாலையிலேயோ நீங்கள் இருந்தால் அதை பார்த்து ரசிக்கலாம். அந்த கிராம மக்கள் எல்லாரும் 4-5 டிராக்டரில் அந்த சாமியை எழுந்தருளை செய்து அவர்கள் மொத்தமாக தங்கள் சாமியை அழிச்சிக்கிட்டு போகும்போது அந்த அஃபெக்ஷன், அந்த அன்பு, அந்த பரிவு, அந்த விழாவினுடைய அந்த குதூகலம் எல்லாம் இந்த மாசி மகத்தில் பார்க்கலாம். வேறு எந்த விழாவிலையும் நீங்கள் எப்படி பார்க்க முடியாது. இந்த கடலில் போய் தீர்த்தமாடுவாங்க. கடலில் வந்து எல்லா காலத்திலையும் தீர்த்தமாடக்கூடாது, பருவ காலங்களில் தான் தீர்த்தமாட வேண்டும். பருவ காலம் என்பது இந்த அமாவாசை, பௌர்ணமி போன்ற காலங்கள். அதனால தான் இந்த மாசி பௌர்ணமியில் கடல் ஆடு விழா. அதுவும் இந்த பூம்புகார் மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா காவிரியும் கடலும் சங்கமிக்கக்கூடிய சங்கமுகம், சங்குமுகம்னு சொல்லுவாங்க. அந்த சங்கமுகத்துறையில் கடலில் நீராடி விட்டு மறுபடியும் காவேரியில் நன்னீராடி அந்த சுவாமிக்கு வந்து அந்த நவகன்னியர் பூஜைகளெல்லாம் அங்கே ரொம்ப பிரபல்யமாக செய்வாங்க. பல கோயில் சாமி வந்திருக்கும், மிகப்பெரிய அன்னதானமெல்லாம் அந்த இடத்துல நடக்கும். அது அப்படி இருக்கணும். அன்னைக்கு இந்த தரம் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கிரகண காலமாக போயிடுச்சு. இருந்தாலும் அன்றைக்கி காலையில் சில இடங்களில் 2ஆம் தேதியே தீர்த்தவாரி இருக்கும், சில இடங்களில் 3ஆம் தேதி. இன்னும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தவாரி திருமஞ்சனமெல்லாம் நடந்து இரவு அந்த கிரகணத்துக்கு பரிகார பூஜைகளெல்லாம் பண்ணி, அந்த பூஜைகளெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கங்கே புறப்பாடுகள் நடக்கும். ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சில கோயில்களில் நட சாத்தியிருப்பாங்க, சில கோயிலில் நட சாத்தியிருக்க மாட்டாங்க. மத்தியானம் தான் கிரகணம் ஆரம்பிக்குது. இந்த கிரகணம் ஆரம்பித்தாலும் கண்ணில் தெரிய நேரம் தான் கிரகண நேரம். அப்போது சூரிய அஸ்தமனம் முடிஞ்சு சந்திர உதயம் நடக்கும் பொழுது தான் இந்த கிரகணம். அப்போ நம்ம ஜபதபங்களெல்லாம் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போது நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், மாசி மகம் அன்னைக்கு எத்தனை தரம் தீர்த்தம் ஆடணுன்ட்டு இப்போ இந்த தரம் இருக்குது. கிரகண காலம் இல்லையா, முதல்ல காலையில் தீர்த்தவாரி நடக்கும்பொழுது சுவாமியோட சேர்ந்து புரோஷனம் பண்ணிக்கிறது. சில பேர் வீட்டிலையே தீர்த்தம் ஆடிட்டு அங்கே கோயிலில் போய் அந்த தீர்த்தவாரியை பார்த்துட்டு அந்த சுவாமியினுடைய அந்த தீர்த்தத்தை புரோஷனம் பண்ணிப்பாங்க. சில பேர் அங்கேயே நீராடுவாங்க. இது ஒரு நீராட்டம் ஆயிடுச்சு. 2வது நீராட்டம் கிரகணம் ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது கிட்டத்தட்ட அந்த சூரிய அஸ்தமனம் முடிஞ்சு சந்திரோதயம் ஆரம்பிக்கும் போது கிரகண காலத்தில் செய்ய வேண்டிய பூஜைகள், அந்த அனுஷ்டானங்கள், குறிப்பாக அப்பா அம்மா இல்லாதவங்க அந்த கிரகண காலத்தில் செய்யக்கூடிய புண்ணிய கால தர்ப்பணங்கள்,
அன்றைக்கி சிராத்தம் பண்ணக்கூடாது, அடுத்த நாள் தான் சிராத்தம் பண்ணணும். பௌர்ணமி இருந்தால் அடுத்த நாள் தான். இதை நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அந்த ஒரு 20-25 நிமிஷம் இருக்குது. அந்த சந்திர உதயம் ஆரம்பித்த பிறகு 6:45க்கோ 6:47க்கோ கிரகணம் விடுறதுக்குள்ளே இதையெல்லாம் செய்யலாம். நாமாவளியை சொல்லலாம், பகவன் நாமாவை சொல்லலாம், அன்னைக்கு விளக்கேற்றி வைத்து அந்த பூஜைகளெல்லாம் பண்ணலாம். முடிந்த பிறகு அந்த சுத்திக்காக அந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு அந்த மோட்சம், கிரகண மோட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முடிந்த பிறகு, அது விட்ட பிறகு, கிரகணம் விட்ட பிறகு மறுபடியும் நம்ம ஒரு தரம் நீராடணும். அப்போ கிரகண புண்ணிய காலத்தில் செய்ய வேண்டிய பூஜைக்காக ஒரு தரம் நீராட வேண்டும். கிரகம் விட்ட பிறகு ஒரு தரம் நீராட வேண்டும். காலையில் தீர்த்தவாரிக்கு போய் நீராடுகின்றவர்கள் நீராட வேண்டும். அதனால் 3 தரம் நீராட வேண்டும். அதற்கப்புறம் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு, அன்றைக்கி மாசி மகமாக இருக்கிறதால நம்ம உபவாசம் இருக்கிறவங்க கட்டாயமாக, அதாவது கிரகண காலத்திலேருந்து ஒரு 7-8 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஜபம் பண்ணும்போது ஏகாதசி விரதம் மாதிரி இதுவும் புண்ணியகால விரதம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த புண்ணியகால விரதம் இருக்கக்கூடியவர்கள், முடியாதவர்கள் ஏதாவது பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். பாக்கி பண்ண பிறகு, கிரகணம் விட்ட பிறகு மறுபடி வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி, பாத்திரத்தையெல்லாம் தூய்மைப்படுத்தி ஒரு புதிய உணவு நம்ம பண்ணி சுவாமிக்கு அந்த மாசி மகம் என்கிறதால விரதம் இருக்கிறவங்க அதை படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். மறுநாள் காலையில் தீர்த்தமாடி நீங்கள் சிராத்த பூஜை செய்கிறவங்க, அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு சிராத்தம் இருந்தால் அவர்கள் அன்னைக்கு செய்யாமல் கிரகணம் இருக்கிறதால அடுத்த நாள் செய்யலாம். இது மாசி மகம்ங்கிறது அவ்வளோ விசேஷமான உற்சவம். திருக்கோட்டியூரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெப்பம் விளக்கிடுதல் விழா நடக்கும். ஏன்னா விளக்கில் தான் பிரபந்தமே பிறந்திருக்கு. இப்படி பல்வேறு இடங்களில் அன்னைக்கு மாசி மகம் ரொம்ப அற்புதமான முறையில் நடக்கும். அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி காலையில் தீர்த்தவாரியில் நீராடி, கிரகணகாரம் ஆரம்பிக்கும்போது நீராடி, ஆரம்பிக்கும்போது நமக்கு தெரிகிற காலம்தான். தெரிகிற காலம்ங்கிறது சூரிய அஸ்தமனமான பிறகு தான், சந்திரோதய நேரம்தான். அதுக்கப்புறம் அந்த கிரகணம் பார்க்கலாம். ஏன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறதால அதை பார்க்கலாம். பார்த்தது மோட்சமான பிறகு 6:45 மணிக்கு மேலே ஒரு தரம் நீராடி நம்ம புதிய உணவுகளை படைத்து அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்லாம். இப்படிப்பட்ட விசேஷமான இந்த மாசி மகம் அன்று இந்த அனுபவங்களையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும். இந்த சுவாமியினுடைய எங்கெங்கே வரும் பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா மண்டகப்படிகள் இருக்கும். உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா மண்டகப்படி இருக்கும். அங்கே போய் கலந்து கொண்டு அந்த தீர்த்தவாரியில் நம்ம இருந்து தெப்போற்சவம் நடந்தால் தெப்போற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாளினுடைய அனுகிரகத்தை நீங்களெல்லாம் பெற வேண்டும்.